ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசியை ஒரே அளவில் சரியாக வெட்டுறது எப்படின்னும் ஜர்தோசியை எப்படி வெட்டக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. இந்த அட்டை கொஞ்சம் நீங்கள் தடிமனாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் வரும். இல்லை ஒரு சின்ன அட்டையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப மெல்லிசாக இருக்கும், சீக்கிரமாக கிழிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி நான் கொஞ்சம் தடிமனாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த அட்டையில் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரை இன்ச்சு அளவு அந்த அட்டையில் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி அரை இன்ச் அளவுக்கு கூட கட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுலாம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சிசரை வச்சு இந்த மாதிரி சென்ட்ரு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணுறது கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ஜர்தோசியை உள்ளே வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 இன்ச் அளவுலையும் 2 இன்ச் அளவு, அரை இன்ச் அளவு, 1/4 இன்ச் அளவு, இந்த மாதிரி நான் வெவ்வேறு அளவுகளில் மார்க் பண்ணிவிட்டு ஒரே அட்டையில் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரே அட்டையில் கூட மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு வேறு அட்டையிலனாலும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரே அட்டையில் கட் பண்ணாலும் சரி, வேறு வேறு அட்டையிலனாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் எப்படி ஜர்தோசி வச்சு கட் பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்கு இதில் சாதி அப்படிங்கிறத தான் கட் பண்ணி காமிக்கிறேன். இதே மெத்தட் தான் ஜர்தோசியை கட் பண்ணுறதும். இப்போ இந்த சாதியில் நுனி பகுதி 2ஐயும் நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 டைம் மட்டும் இழுத்து கொடுங்க. அதை ரொம்ப வேகமாக இழுத்துறாதீங்க, ரொம்ப லூஸ் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு அதை வச்சு ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, நுனிப்பகுதி 2ஐயும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அந்த அட்டையில் எப்படி வச்சு வெட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இப்போ கட்டரை எடுத்து அந்த சென்ட்ரு பகுதி நம்ம கேப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப் வழியாடி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணும்போது ஒரே டைமில் இந்த மாதிரி ஒரே டைமில் கட் பண்ணால் தான் உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு அரை இன்ச் அளவில் கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அடுத்து 1 இன்ச்சு எல்லா அளவுகளுமே உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி அட்டையை நம்ம யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா ஜர்தோசியும் ஒரே அளவில் கிடைக்கும், நீட் ஃபினிஷிங்கும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம இப்படி கட் பண்ணதுனால எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. இந்த இதை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இன்னொரு டைம் தெளிவாக காட்டுறேன். இந்த பாருங்கள், ஜர்தோசி எடுத்துக்கோங்க. எப்படி கட் பண்ணுறேன்ட்டு இப்போ கட் பண்ணும்போது இப்படி ஒரே டைமில் கட் பண்ணிடணும். அதை இப்போ பாருங்கள், திருப்பியும் இப்படி தான் ஒரே டைமில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசுறு வராது. அப்படி இல்லை நீங்கள் பிசுரோடு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம நீடில் இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த பிசுறு இல்லாதது தான் நம்மளுக்கு ஈஸியாக நீடில் இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ பிசுரோடு இருக்கிறத எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்மளுக்கு இதில் பிசுறு இருக்கிறது தெரியுதா? இப்போ இதை நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக இன்சர்ட் ஆகாது. அப்புறமா அதை ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த நுனிப்பகுதி மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக இன்சர்ட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஜர்தோசி நம்ம எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம பிசுறு இல்லாமல் கட் பண்ணது எவ்வளோ ஈஸியாக உள்ளே போயிட்டு. அடுத்து நம்ம த்ரெட்டில் ஒர்க் பண்ணும் போதும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த பிசுரோடு கட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா த்ரெட்டுக்குள்ளே போகாது. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி நீட்டாக ஜர்தோசியை ஒரே அளவில் வெட்டணும் அப்படிங்கிறதையும் எப்படி வெட்டக்கூடாதுங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே போல் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.